Hi, hello. Welcome to my channel Maths with Kalai. Grade 1 NCERT syllabus chapter 6 application of derivatives. Exercise 6.1 lender question number 2. The volume of a cube is increasing at the rate of 8 centimeter cube per second. How fast is the surface area increasing when the length of an edge is 12 centimeter? இதான் நம்ம question. ஆக்சுவலாக என்னென்னா கியூப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கியூப் வந்து ஆக்சுவலாக எட்ஜ் ஆஃப் அ கியூப் அப்படின்னா நான் இங்கே ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். எட்ஜுங்கிறது இந்த மாதிரி ஒரு சைடை தான் நம்ம எட்ஜுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே எட்ஜஸ். ஓகே, ஆல் திஸ் ஆர் எட்ஜஸ். இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இதெல்லாம் எட்ஜஸ் ஆஃப் அ கியூப். அண்ட் கியூபுக்கு நம்மளுக்கு தெரியும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கியூப் வந்து ஆக்சுவலாக வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து இட் இஸ் இன்க்ரீசிங். வால்யூம் வந்து இன்க்ரீசிங் அட் எ ரேட் ஆஃப் 8 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். வால்யூம்னா என்னது? கெப்பாசிட்டி ஆஃப் அ கியூப். அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஒரு கியூப் வந்து அந்த கியூபோட சைஸ் வந்து மாற தான் அந்த கியூப் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ண தான் அதோட வால்யூமும் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ கியூபோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக எட்ஜ் ஆஃப் அ கியூப் இன்க்ரீஸ் ஆக தான் உங்கள் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். இங்கே வால்யூம் வந்து இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க அட் எ ரேட் ஆஃப் 8 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன் வாட் ரேட் த ஏரியா ஆஃப் த கியூப் இஸ் இன்க்ரீசிங். ஓகே, இன் வாட் ரேட் த ஏரியா இஸ் இன்க்ரீசிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்ம எட்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஒரு இன்ஸ்டண்ட்டில் அந்த எட்ஜோட லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இன் வாட் ரேட் த ஏரியா இஸ் இன்க்ரீசிங், இதான் நம்ம கொஸ்டின். ஸோ வால்யூம் இஸ் இன்க்ரீசிங் இன் வாட் ரேட் அது கொடுத்தாங்க. நான் we have to find out ஏரியா எந்த ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எப்போனா ஒரு இன்ஸ்டண்ட்டில் உங்கள் எட்ஜ் வந்து இட் இஸ் given as 12 சென்டிமீட்டர். அந்த நேரத்தில் if you have to find out in what rate the surface area it is increasing. The rate of change of surface area is what? இதுதான் நம்ம கொஸ்டின். ஓகே, ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி இல்லை நம்ம என்னெல்லாம் டைமென்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு முதல்ல எழுதிடலாம். எட்ஜ் ஒன்று இருக்கு இல்லையா, லெட் x be the edge of a cube. இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எக்ஸுங்கிறது எட்ஜ் ஆஃப் அ கியூப். அடுத்தது லெட் v be the வால்யூம் ஆஃப் அ கியூப். v வந்து வால்யூம் ஆஃப் த கியூப் அப்படின்னு எடுத்தாச்சு. அந்த வால்யூம்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா dv by dt யோட ஆன்சர் வந்து இட் இஸ் 8 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 8 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிற ரேட்டில் அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்மளோட கிவன் கண்டிஷன். ஓகேவா, கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. வாட் யூ ஹாவ் டு டூ டு ஃபைண்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேட், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இல்லைனா இன் வாட் ரேட் இட் இஸ் இன்க்ரீசிங், ஏரியா இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஸுங்கிறது எஸ் பி த சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப். ஸோ we have to find out ds by dt. ரேட்டுனாலே அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் நடக்கணும். அன்லஸ் ஆர் அதர்வைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்னங்கிறத அவங்க ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வித் ரெஸ்பெக்ட் டு தட் வேரியபிள் we have to do it. இல்லைனா ரேட்டுனாலே we should differentiate the function with respect to t தான். ஸோ we have to find ds by dt. இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்போனா ஒரு சர்டன் ஸ்டேஜில் உங்கள் எட்ஜ் வந்து 12 சென்டிமீட்டராக வந்து நின்றுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு இல்லையா அந்த எட்ஜு. ஒரு நேரத்தில் அது 12 சென்டிமீட்டரில் வந்து நிற்கிது. அப்போ we should find out this rate. ஓகே, ஸோ ஃபார் தேட் அதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்த்தோன்னாக்கா சின்ஸ் இந்த வால்யூம் ஆஃப் த கியூபோட ரேட் கொடுத்ததுனால வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் b is equal to x cube cubic units. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dv by dt, rate of change of volume. dv by dt is equal to ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். தென் அக்கார்டிங் டு த செயின் ரூல் இந்த எக்ஸுங்கிற வேரியபிளை வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோம் இல்லையா. ஸோ எக்ஸை அகெயின் ஐ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி இன்டூ dx by dt. Given condition is when x equal to 12 cm dv by dt answer it is 8 cm cube per second. These two conditions நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ இதை ரெண்டுத்தையும் இங்கே அப்ளை பண்ணி dx by dt ஓட வேல்யூ கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ 8 is equal to because dv by dt 8 இல்லையா is equal to 3 into xங்கிறது 12. ஸோ 12 ஸ்கொயர் into dx by dt. ஓகே, இப்போ இதுலேருந்து dx by dt வேணும் அப்படின்னா இந்த 3 into 12 ஸ்கொயர் will go to the left hand side. ஸோ 8 divided by 3 into 12 square, 12 into 12
is the answer for dx by dt. Okay, now this is 4 table cancel agum, 4 2s are 4 3s are 12, 2 table 2 1s are 2 6 are 12. So answer for dx by dt அப்படிங்கிறது it is equal to 3 3s are 9, 9 6 are 54. dx by dt answer is 1 by 54. Okay, so இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ we have to consider the surface area of cube. Surface area of a cube is S is equal to, formula is 6x square. Okay, now we have to differentiate this function with respect to t. ds by dt. Differentiating this with respect to t பண்றோம். 6 into x square differentiate பண்ணினா 2x. Again chain rule படி x differentiate பண்ணனும் with respect to t. dx by dt. இப்போ applying the values. நம்மளுக்கு x ஓட வேல்யூ வந்து 12 அப்படினு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. And dx by dt ஓட answer just now we got 1 by 54 அப்படினு கிடைச்சிருக்கு. இது ரெண்டையும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். So ds by dt is equal to 6 into 2 into x க்கு பதிலா 12 போட்டுக்குவோம். dx by dt ங்கிறது 1 by 54. ஓகேவா? Now 6 1s are 6, 9 times it is going. Then 3 table, 3 3s are 9, 3 4s are 12. So என்ன ஆன்சர் வந்து பாருங்க, 4 2s are 8, 8 by 3. 8 by 3 இதனோட ஆன்சர், that is ds by dt is equal to 8 by 3. இப்போ நம்ம யூனிட் எழுதணும். நம்மளோட ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டினில். அப்போ சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இட் வில் பிகம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அண்ட் டைம் வந்து இட் இஸ் given with respect to செகண்ட். ஏன்னா கொஸ்டினில் வந்து வால்யூம் இஸ் இன்க்ரீசிங் at a rate of 8 centimeter cube per second கொடுத்துருக்காங்க இல்லையா, this represents the time here. அப்போ இங்கே நம்மளோட டைம் இருக்கிற இடத்துல per second அப்படின்னு you have to give the answer. ds by dt is equal to 8 by 3 centimeter square per second. Thanks for watching. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இமீடியட்டாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.